ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட சோகம், மருத்துவமனையில் அனுமதி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னு நிலைப்பாடுல இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பதவிகள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் பார்த்தார். என இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா புதிதாக கட்சியும் ஆரம்பித்து விட்டாராம். அதற்கு பெயர் வைக்கக்கூடிய வேலையும், அதாவது எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற பெயரும் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து விட்டால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகளுமே ஓபிஎஸ் தரப்பு மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே ஓபிஎஸ்க்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கோவையில் உள்ள ஆர்கே நேச்சர் கியூர் ஹோம் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் ஓபிஎஸ் சிகிச்சை பெற்று வருகிறாராம். இது ஒரு புத்துணர்வு மையமாகும் அப்படின்னு சொல்லலாம். இங்கு நீராவி குளியல், மூலிகை எண்ணெய், மசாஜ் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக அங்கு சிகிச்சை பெற்று வரும் ஓபிஎஸ் விரைவில் வீடு திரும்புவார் என கூறப்படுகிறது. இது அவருக்கு வழக்கமான சிகிச்சை தான் என்றாலுமே மற்றபடி பாத்தீங்கன்னா அவருக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக தகவல் என்பது வெளியிடப்பட்டாலும் அவருடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு என்ன ஆயிற்று, அதுவும் ஆயுர்வேத மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரே, அப்படி அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.